இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. புது பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டது அத்தை மேடம், என்ன நீங்க அவன் என்ன சொன்னாலும் தலையாடிட்டு இருப்பீங்களா? அவன் சும்மா காதுல பூ சுத்திக்கிட்டு இருக்கான். ஒழுங்கா கேள்வி கேட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம தலையாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா காவேரி டெக்ஸ்டைல்ஸ் அப்புறம் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆயிடும். டேய் 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 நீ யார் இதெல்லாம் கேக்குறதுக்கு? சூர்யா, இத்தனை வருஷமா இந்த கடையை நீதான் பாத்துட்டு சூர்யா. இருக்கியா? டேய் பார்க்க முடியலதான், அதான் வெளியே வந்துட்டன்ல. டேய் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்ன கேள்வி கேட்க? அத்தை கேட்டும் இல்ல வீரா கேட்கட்டும், யார் கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். நீ யாரா தூண்டி விடுறதுக்கு? குடும்பத்தை அம்போன்னு விட்டுட்டு கொலைப்பட்டு ஜெயிலுக்கு போடுவோம் தான்டா நீ. டேய் தேவையெல்லாம் பேசிட்டுக்காத. டேய் நான் அப்படிதானே பேசுவேன். என்னடா பொத்துட்டு வருதா கோவம்? டேய் நீ மட்டும் என்ன ஒழுங்கா கடை கணக்குல ஃபுல்லா கமிஷன் அடிச்சிட்டு இருக்கிற. எங்க கடையோட வியாபாரத்தை மொத்தத்தையும் இங்க எடுத்துட்டு உன் கடையை வளர்த்துக்கிட்டு இருக்கிற. டேய் யார பார்த்து உன் கடையை வளர்த்து விட்ட என்னைய உண்டக வீட்டுக்கு ரெண்டகம் பண்றேன்னு சொல்றியா? சொல்றா. என்ன பண்றீங்க? யார பார்த்து என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கையெடுங்க சூர்யா, விடுங்க. விடுங்க. என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? என்ன பிரச்சனைங்க? பாருங்க டாடி, இவனுக்கு என்ன டாடி அறுக்குது இருக்கு? என்கிட்ட கடையோட கணக்கு கேக்குறான். நான் வள்ளியத்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியுது. இவன் குறுக்கல வந்து ஏத்தி விட்டுருக்கான் டாடி. டேய் சூர்யாவை கணக்கு கேட்க நீ யாரா? டேய் உன்னை தானே கேக்குறேன், நீ யாரு? இது பிடித்த அண்ணா என்ன பேசுறீங்க? இல்ல வாட்டி நீ சும்மாரு. எங்க இருந்தாரு இவர் இத்தனை நாளா? தொலைச்சிடுவன் தொலைச்சு. சூர்யா, இனிமே நீ கணக்க வள்ளிக்கிட்டையும் சொல்ல வேணாம், யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். டாடி ஆமாண்டா. நீ எதுக்கு ஆளாளுகிட்ட காட்டிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு? இதெல்லாம் சரி வராது. நீ தினமும் கணக்கை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிடு. நான் கேள்வி கேட்டுக்கிறேன், நீ பதில் சொல்லுடா. ஏய் என்னடா? ஒன்னும் இல்ல டாடி. ஐயோ என்ன இந்த ஆளு திடீர்னு கணக்கு கேக்குறாரு? எப்படி இதை சமாளிக்கிறது?